அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடியே இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பரின் இன்ஜெக்ஷன் பத்தி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் கீழ நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ் டவுட் கேட்குறாங்க. அது எல்லாருக்குமே கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொன்னா ரொம்ப பிரீஃபா போகுது. ஸோ அதுக்காக வீடியோ போட்டா நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை இந்த டவுட்ஸ் உங்களுக்கும் இருந்தா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, நேத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா எதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுவோம்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரெக்னன்ட் ஆனவங்க, ரொம்ப டேஸ் ஆகி பிரெக்னன்ட் ஆனவங்க, ஆல்ரெடி அபார்ட் ஆகி பிரெக்னன்ட் ஆனவங்களுக்குலாம் இல்ல பிபி, ப்ரெஷர் இருக்கிறவங்க, யுட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இன்ஜெக்ஷன் இப்போ பிரெக்னன்ட் ஆன டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்ஜெக்ஷனோட யூசஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போக வச்சு நம்ம குழந்தைய ஒரு ஹெல்த்தியான பேபியாக வளர வைக்கிறதுக்காக தான். சில பேருக்கு ஹார்ட் பீட் வராமே அபார்ட் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு ரெக்ரண்ட் அபார்ஷன் என்ன ரீசனே தெரியாமல் அபார்ஷன் ஆகும். இதுக்கெலாம் சில நேரம் பிளட் ஃப்ளோ சரியாக போகாமல் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கலாம். அதனால இந்த இன்ஜெக்ஷன் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் நிறைய பிராண்டில் விற்கிது. இதை நம்ம எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பேராசிட்டமால் டேப்லெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டோலோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அதில் எம்ஜி தான் பார்க்கணும். 500 எம்ஜி இருக்கா, அந்த மாதிரி கரெக்டாக அந்த காம்பினேஷன் இருக்கா. சில இடத்துல பேராசிட்டமாலும் டைசைக்ளமீனும் சேர்ந்து காம்பினேஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இன்ஜெக்ஷனும். இவங்க சொல்லியிருக்கிற இந்த லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பரின், சில இடத்துல என்ஆக்ஸ்பரின் இன்ஜெக்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கா, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு தான் பார்க்கணும். இல்லை அந்த பின்னாடி இந்த ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஷின் என்னென்னா, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, இந்த இன்ஜெக்ஷன் நம்ம செல்ஃபாக நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக எந்த இன்ஜெக்ஷனும் நம்மளுக்கு நம்மளே போட்டுக்கிறாதீங்க. ஏன்னா சில பேருக்கு இது நம்ம ஸ்டொமக்கில் அந்த போட சொல்லுவாங்க. சில பேருக்கு தொடையில் போட சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது நம்ம கையில் தான் போட சொல்லுவாங்க. நம்மளுக்கு நம்மளே போடுறப்ப இன்ஜெக்ஷன் நம்ம கரெக்டாக பண்ண மாட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷனோட மருந்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இதோட டென்சிட்டி ரொம்ப திக்காக இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நம்மளுக்கு நம்மளே, அதனால தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறப்போ நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். இது நம்ம உடம்புக்குள்ளே டிசால்வ் ஆகவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இன்ஜெக்ஷனே ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி ஆயிலியாக இருக்கும். அப்போ டென்சிட்டி அதிகமாக இருக்கப்போ நம்மளுக்கு நம்மளே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறப்போ கரெக்டாக போடலன்னா உங்களுக்கு அந்த இடம் வீக்கமாகலாம். சில பேருக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் கருப்பாகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் கிளினிக்கில் போடுங்க. இல்லை யாருக்காவது இன்ஜெக்ஷன் போட தெரியும்னா அவங்கள போட சொல்லுங்கள். மேக்ஸிமம் செல்ஃபாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடுறனால எனக்கு அந்த இடம் வீங்குது, அந்த இடம் கருப்பாகுது. இதில் ஒரு ரீசன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுக்கு நம்மளே போகிறப்ப இன்ஜெக்ஷன் சரியாக போகலன்னா அந்த மாதிரி ஆகும். இன்னொரு விஷயம், மற்ற இன்ஜெக்ஷன்லாம் வாட்ரியாக இருக்கும். இது ரொம்ப ஆயிலியாக இருக்கிறனால நம்ம டிசால்வ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ் வச்சு அந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் குறைஞ்சிடும். சில பேருக்கு கருப்பாக இருக்குன்றாங்க, அதுவுமே ஐஸ் வச்சா சரியாயிடும். இல்லை நான் இன்ஜெக்ஷன் போட்டு எனக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு மேலே அப்படி இருக்குன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 to 2 டேஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஐஸ் கட்டி வச்சு ஒத்தடம் கொடுங்க. அந்த வீக்கமும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அந்த இன்ஜெக்ஷன் போகிறப்ப கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ண, பேபிக்காக நம்ம கொஞ்சம் பெயினை பொறுத்துட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷன் வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ்க்கு பெரும்பாலும் வர டவுட் என்னென்னா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் என் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வருமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷனோட யூசஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அந்த இன்ஜெக்ஷனோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்கும் நம்மளோட குழந்தைக்கும் சரியான அளவு ரத்த ஓட்டம் போகிறனால குழந்தையோட ஹெல்த்தும் குழந்தையோட வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் மெயின் ஆஃப் த ரீசன்ஸும்
ரெக்குரண்ட் அபார்ஷன் சொல்கிற மாதிரி அடிக்கடி அபார்ஷன் நடக்கிறதுக்கும் நம்ம கர்ப்பப்பைக்கு சரியான அளவு ரத்தோட்டம் போகாமல் இருக்கும். அங்கங்கே ஒரு கிளாட்டாக இருக்கும். அப்போ ரத்தோட்டம் சரியாக போகலைனாலும் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட வளர்ச்சியும் சரியாக இல்லாமல் இருக்கும். அப்போ ரத்தோட்டம் கரெக்டாக போகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஹெல்ப் பண்ணுறனால இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தையோட ஹெல்த்தும் வளர்ச்சியும் கரெக்டாகவும் இருக்கும். அதனால அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சில நேரம் என்னென்னா இந்த ப்ரெக்னென்சியோட லாஸ்ட் டைம் நிறைய பேத்துக்கு பிபி வரும். அதுவும் ஓரளவு தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்ட்டு வந்து தெரியல. ஸோ உங்கள் டாக்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சஜஷன் பண்ணுறாங்க. சில பேத்துக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் போட்டால் போதும், 3 மந்த்ஸ் போட்டால் போதும், சில பேத்துக்கு 8 மந்த்ஸ் வரைக்கும் போட சொல்லுவாங்க. அது உங்கள் ப்ராப்ளம். நீங்கள் எந்த அளவுக்குலாம் ஒரு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இது கூட எத்தனை அபார்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் டாக்டர் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி இந்த இன்ஜெக்ஷனை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.